வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் குண்டுக்கட்டாக கைது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அதிரடி நடவடிக்கை. எல்லாவிதமான அழுத்தங்களையும் கொடுங்கள் மோடி, உங்கள் முழு பலத்தையும் பிரயோகிங்கள். மாணவர்களின் நீதிக்கான இந்த போராட்டம் ஓயாது. பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி சவால். பிரதமர் மோடி, அமித்ஷாவின் உத்தரவின் பேரிலே ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து பதவியில் நீட்டிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம். திருச்சி சிவா, தமிழிசை தங்கப்பாண்டியன், எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பாஜக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியும் பிரதமர் மோடியின் உருவப்படத்தை எரித்தும் கண்டன முழக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.வி. தங்கபால் உள்ளிட்டோரை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். இந்தியாவின் நீட் தேர்வு மூலம் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படுகிற அநீதியை உரக்க சொல்கிற ராகுல் காந்திக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது. கோடிக்கணக்கான மாணவர்களுக்காக காங்கிரஸ் நடத்தும் போராட்டம் வெற்றி பெறும். இந்தியாவில் மோடி அரசாங்கம் விரைவில் விழும் என கே.வி. தங்கபாலு பேட்டி. கோடான கோடி இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிற இந்த முக்கியமான போராட்டத்தில் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி தோழமை கட்சிகளை எங்களோடு இணைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் காக்கப்படும். இந்தியாவிலே ஏதாட்சியமான அரசாங்கம் நடத்துகிற மோடி அரசாங்கம் விரைவிலே வீழும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இரண்டாவது நாளாக நள்ளிரவில் போராட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். இந்த ஒரு தொடர் போராட்டத்துக்கான முக்கியமான ஒரு காரணம் நீட் வினாத்தாள் கசிவு. அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டி இந்த ஒரு போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து கேரளா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். கைகளில் தீப்பந்தம் ஏந்தியும் பிரதமர் மோடி, தர்மேந்திர பிரதான், அமித்ஷா உள்ளிட்டோர் பதவி விலக கோரியும் முழக்கம்.
நீட் தேர்வு அறவே கூடாது என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சமரசமற்ற உறுதியான நிலைப்பாடு. நீட்டை நீக்குவோம் என்று ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றும் மோசடி அரசியலில் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என்றும் தாவேக எக்ஸ் பதிவு. நீட் முறைகேடு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் கரப்பான்பூஜி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே திட்டவட்டம். நீட் தேர்வு முறைகேடு, அயோத்தி, நன்கொடை திருட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. 2வது நாளாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ஆட்சியின் அலங்கோலங்களை கைது நடவடிக்கைகளால் சரிக்கட்டி விடலாம் என தாவேக அரசு நினைப்பதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தாவேக அரசின் ஆணவத்திற்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவர் என்றும் சாடல். இரண்டாயிரத்து 26-27 நிதியாண்டுக்கான தமிழக முழு பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டமன்ற சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. ரெண்டாயிரத்தி 26-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். தமிழக அரசின் 2026-27 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் முழு நேரலை ஒளிபரப்பப்படும் என்றும் பேட்டி. அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். சுகாதாரம், நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட 12 முக்கிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்து தமிழக தலைமை செயலாளர் இன்று முக்கிய ஆலோசனை. காணொலியில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்க ஏற்பாடு. ஸ்டீம் கல்வி முறைக்கு தமிழ்நாடு மாற இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை மற்றும் கணிதத்தை இணைத்து புதிய கல்வி முறை உருவாக்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. நாம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டீம் எஜுகேஷன் என்ற அப்ரோச் நோக்கி நகர்றோம். இது என்ன ஸ்டீம் எஜுகேஷன்? STEAM, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்கோடு ஆர்ட்ஸ், கலையையும் சேர்த்து மேத்தமெட்டிக்ஸும் சேர்க்கிறோம். அப்போ இனி விஞ்ஞான வகுப்புகள், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் விஞ்ஞான வகுப்புகள் கலையையும் சேர்த்த விஞ்ஞான வகுப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன். புதிய கல்வி முறையால் புத்தக பையின் சுமையை மேலும் குறைக்க இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. AI தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது பள்ளிகளில் கற்றுத்தரப்படும் எனவும் விளக்கம். தெருநாய்கள் பிரச்சனையை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. நாள்தோறும் அரங்கேறும் தெருநாய்க்கடி சம்பவங்களால் பெரும்பாலும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. தாவேக அரசின் கைது மற்றும் சிறை நடவடிக்கைகளுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது. சிறையில் உள்ள விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்த பின் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. அவர்கள்
அதை பெருமையாகத்தான் ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த சிறையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு, வழக்குகளுக்கு, கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே யாருமே கிடையாது. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவர்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். எல்லாத்துக்குமே கைதுதான் என்றால் இது நல்ல முன்னுதாரணமாக இருக்காது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது குறித்து கேள்விக்கு பிரேமலதா பதில். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் பொது வெளியில என்னென்னவோ பேசுகிறாங்க. எல்லாத்துக்குமே கைது தான் அப்படின்னா நிச்சயமாக நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். இல்லை, எம்எல்ஏவும் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறாரு இல்லைங்களா? பகிரங்கமாக மாற்றுறது தவறு. யாராக இருந்தாலும் தவறு தான். ஒரு முதல்வருக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ வந்து பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எதை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. இதில் குதிரைபேரம் நடக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே இருப்பதாகவும் கருத்து. நான் ஃபர்ஸ்ட் டே நான் தான் அதை பற்றி பேசினேன், சட்டசபையிலேயே நான் பேசினேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன பார்த்துட்டு எம்எல்ஏக்கள்லாம் ஒரு மாதம் கூட கிடையாது, எதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. அப்போ எதை நோக்கி போகிறாங்க? அப்போ பணம் பதவி நோக்கி தான் போகிறாங்களா என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையும் இருக்குது. இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இருக்கா என்ற கேள்வியும் எல்லாருமே பேசு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. டெல்லியில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததாக தகவல். தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறதா? மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். சிலர் ரெஸ்டோபார் மாற்றலாமா அப்படின்னாங்க, சிலர் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாமான்னாங்க, சிலர் வந்து டாஸ்மாகே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றிடலாமான்னாங்க, சிலர் டாஸ்மாகே எடுத்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இப்படி ஒரு அந்த எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலில் அந்த ரெஸ்டோபாருங்கிற வார்த்தை மட்டும் யாரோ கேட்ச் பண்ணிட்டாங்க, வெளியே வந்து சொல்லிட்டாங்க. தனியார் மயமாக்குறது தான் இதோட தீர்வுங்கிறீங்களா? பார்த்தீங்களா, அந்த நீங்கள் எப்படி அந்த ரெஸ்டோபார் பிரச்சனையோ அந்த மாதிரி இப்போ தனியார் மயம், இது ஒரு கலந்துரையாடலில் இருக்குது. இதோட முடிவு சீக்கிரம் வரும். டாஸ்மாக் பார்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. கூடுதல் விலைகளில் நொறுக்கு தீனிகளை விற்றால் பார்களுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை காப்பாற்ற யாரெல்லாம் உடன் இருந்தார்களோ அவர்கள் யாரையும் எடப்பாடி பழனிசாமி மதிப்பதில்லை. அதிமுக மீண்டும் ஆளுமை உள்ள கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக அடையாளத்தை அழித்து வருவதாகவும் தாவேக நிர்வாகி ஆர்.வி. உதயகுமார் விமர்சனம். யாரெல்லாம் அவர்கள் கூட இருந்தார்களோ அவர்களை யாரையும் மதிப்பதில்லை அவர். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு தான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டுமே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார்களே தவிர அந்த கட்சி மீண்டும் அது தலைத்து வர வேண்டும், மிகப்பெரிய கட்சியாக ஆளுமை உள்ள கட்சியாக வர வேண்டும் என்பதற்குண்டான அடையாளத்தை அவர் அளித்து வருகிறார் என்றே நான் நினைக்கிறேன். மலேசியாவிலிருந்து சென்னை கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல். வேலை இல்லாததால் பணத்திற்காக கஞ்சா கடத்தல் கும்பலுக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட இளைஞர் வாக்குமூலம். மணப்பாறை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 4000 லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் கைது. நாகை அருகே அரசு பணிக்காக நிலுவைத் தொகையை வழங்க 4000 லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் ஆலைக்கு அருகில் அமைந்துள்ள பிகாக்ஸ் மலையை விரைவில் தாக்குவோம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடர் நாளை தொடக்கம். வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் கிடைத்தது வருத்தமாக இருந்தாலும் எதிர்த்து போராட போதிய அவகாசம் இல்லை என இயக்குனர் வினோத் பேட்டி. பல தடைகளை கடந்து வெளியாகும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். இல்லை, அது எல்லாருக்கும் வருத்தம் தான். எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு கஷ்டம்தான், எனக்கும் வருத்தம் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை, ஏன்னா ஃபஸ்ட்டு யூஏ தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. தேசிய விருது அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் இயக்குனர் வினோத் விமர்சனம். சுயநலம் மற்றும் பணம் பொருளுக்கு ஆசை இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை பேசும் திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. எல்லாருக்கும் வருத்தம் தான். பண்ணோம்னா யாரெல்லாம் தன்னுடைய சுயநலனுக்காக, அதாவது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ படம் எடுக்காமல் அந்த துறை வளர்ச்சிக்காகவும் மக்கள் வளர்ச்சிக்காகவும் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் பணத்துக்காக இல்லாமல் அவங்க லைஃப் பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்காக படம் எடுக்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவார்டு கொடுத்தா அவங்க பயங்கர என்கரேஜிங்காக ஆவாங்க. ஸோ அப்போ அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுடைய நாலேஜு, அவங்களுடைய செலெக்ஷன் கெப்பாசிட்டி அதெல்லாம் வச்சு தான் மாறுது. அதனால் விருது கிடைக்காத படங்களை மக்கள் மனசுக்குள்ளே இருக்குது. மக்கள் மனசுக்குள்ளே போகிறத விட பெரிய விருது ஒன்றும்